ரேடியல் ரோடு இது எல்லா சைட்லேருந்தும் நம்ம கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோரில் தான் இருக்குது. பிளாட்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் தான். ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை பெஸ்ட்டாக பண்ணுன்றதுக்காக நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட பில்டப் 2100 ஸ்கொயர் ஃபீட் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியா. ஆமாங்க, 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட்லாம் கிடையாது. ஹாஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வீடை நல்லா ஸ்பேஷியஸாக கட்டியிருக்கிறாங்க. 3 BHK ஆப்ஷனும் இருக்குது. அதே பில்டப்பில் 4 BHK ஆப்ஷனும் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லேண்ட் பார்சல் தாண்டிட்டு நிறைய டெவலப்பர்ஸோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொபோசல் இருக்குது. ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி, லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் காரணமாக வெளியே சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதத்தோட ஆதரவோட நான் நடத்தக்கூடிய முதல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ. 4 வருஷமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சென்னையில் வீடியோ லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டோ தேடிட்டு இருக்கீங்கன்னா டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதி சென்னையில் இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் வீக்கெண்டில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாளையும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் நீங்கள் அலைய வேண்டிய வேலை இருக்காது. ஒரே மொழியாக நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமணம் மலைக்கு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடை நம்ம சென்னையில் புக் பண்ணுங்கள். டாட்டா, எக்ஸ்போல சந்திப்போம். குரோம்பேட்டில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை கொண்டு வந்திருக்கேங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 BHK 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. பட்ஜெட் வைஸில் ஒரு சின்ன விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட குரோம்பேட், நம்ம பல்லாவரம், நம்ம கோயிலம்பாக்கம் இந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் காஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 8000லேருந்து 8500 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இந்த வீட்டோட பில்டப் 2100 ஸ்கொயர் ஃபீட் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியா. ஆமாங்க, 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட்லாம் கிடையாது. ஹாஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வீடை நல்லா ஸ்பேஷியஸாக கட்டியிருக்கிறாங்க. 3 BHK ஆப்ஷனும் இருக்குது. அதே பில்டப்பில் 4 BHK ஆப்ஷனும் இருக்குது. எதனால் அந்த டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHKல உங்களுக்கு ஹை சீலிங் வரும், 4 BHKல ஹை சீலிங் வராது. அதை வந்து ஒரு பெட்ரூமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2100 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 8000 நீங்கள் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 1,68,00,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். அடிஷ்னல் சார்ஜஸ் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழலில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் இந்த வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீடம் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய நியர்பை லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷனோட ஹைலைட் என்னன்னா, நம்ம ஏர்போர்ட் தாம்பரம் GST ரோட் இன் பிட்வீன் அந்த ரோட்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். குரோம்பேட்டிலேருந்து அஸ்தினாபுரம் சிட்லாப்பாக்கம் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேடியல் ரோட்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம நங்கநல்லூர் மேடவாக்கம் ரோட்லேருந்து நன்மங்கலம் வழியாக நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் புட்டு வைக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தோட நினச்சி ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃப்ரீடம் ஹோம்ஸ்லேருந்து மேனேஜராக இருக்கக்கூடிய நம்ம சிவா ப்ரோ நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹாய் ப்ரோ, வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் நிறைய வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்னை சவுத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ப்ரோவை ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ரீசேல் செக்மெண்ட்டும் சரி. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஃப்ரீடம் ஹோம்ஸ் யார்? ஸோ ஃப்ரீடம் ஹோம்ஸ் நம்மளுடைய ஓன் கம்பெனி தான். ஸோ நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 8 வில்லாஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு லேண்ட் ஏரியாவுமே வரும் 1200 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பில்டப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 யூனிட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ பேலன்ஸ் 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருள்முருகன் நந்தவனம். ஸோ இந்த ஆர்ச் உள்ள தான் நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ இதுக்கு லைக் நன்மங்கலம், ரேடியல் ரோடு இது எல்லா சைட்லேருந்தும் நம்ம கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோரில் தான் இருக்குது. பிளாட்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் தான். ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை பெஸ்ட்டாக பண்ணுன்றதுக்காக நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். அண்ட் எலிவேஷன் வைஸும் காம்ப்ரமைஸ் இல்லை. ஆக்சுவலாக ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஃபார்ம்லையும் இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்டீரியர் ஃபுல்லாக உங்களுக்கு A to Z இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்களோட மொத்த கலைத்திறமையும் இதில் இறக்கியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன வேணுன்ற பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அண்ட் அதே மாதிரி அவங்க பட்ஜெட்லேயும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அப்ரிஷியேட் வேல்யூவாக இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ப்ரோ சொல்கிற பாயிண்ட்லேருந்து நான் 2 முக்கியமான விஷயம் நோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளாட் ரேட்டில் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல காம்படிட்டிவ் ரேட்டாக தான் ஃபீல் ஆகும். என்ன பார்க்கணும்னா 1.65 crores அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது என்ன பட்ஜெட், காம்படிட்டிவ் பட்ஜெட் அப்படின்றது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், கம்மியான ரேட் அப்படின்ற
மாதிரி நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது. அது பொருளுக்குள்ள காசுக்குள்ள கூலின்ற மாதிரி பொருளுக்கேற்ற ரேட்டு தான் சொல்லணும். காம்படிட்டிவ் ரேட் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே டேர்ம் யூஸ் பண்ணணும். அதை தான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா நம்ம குரோம்பேட் நன்மங்கலம் மெயின் ரோட் கார்டர்ல குரோம்பேட் நெமிலிச்சேரியில இருக்குங்க. எக்ஸாக்ட் ஏரியா அருள்முருகன் நந்தவனம் நகர். இந்த பில்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரோம்பேட்டில் நல்ல கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய லொக்கேஷன். நீங்கள் ரேடியல் ரோட்லேருந்து வந்துக்கலாம். அதே நேரத்தில் நல்ல ஒரு காமான லொக்கேஷனாகவும் இருக்கிறது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லேண்ட் பார்சல் தாண்டிட்டு நிறைய டெவலப்பர்ஸோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொபோசல் இருக்குது. ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி, லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் காரணமாக வெளியே சொல்ல முடியும். கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ப்ரோ. ஸோ வாங்க டீட்டெயில்டாக போய் வீடியோயும் பார்த்துருக்கோம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ மெயின் டோர் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வந்துடும். கார் பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு அரௌண்ட் 17.8க்கு 11.5. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே வந்து நம்ம செப்பரேட்டாக 2 வீலர் பார்க்கிங்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவல் போர்ஸ். இங்கே வந்து மோஸ்ட்டாக இந்த லொக்கேஷனில் வாட்டருக்கான ஈல்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இங்கே அந்த இஷ்யூ வராது உங்களுக்கு. அண்ட் நம்ம வந்து சம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட்லேயும் ஜோனில் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் கார்ப்பரேஷன் ஆன உடனே உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்டிவிட்டிக்கான ப்ராசஸும் பண்ணி கொடுத்துடலாம். இபி லைன் 3 ஃபேஸ் இபி லைன் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அண்ட் ஆல்சோ சோலாருக்கான லைனும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஃபியூச்சரில் சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துறோம். ஓகே. நீங்கள் பார்க்க முடியும் பேக்ரவுண்டில் அங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஐரேஸாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே ஐடி கம்பெனிஸ் தான். அது வந்து ஃபெதர்லாண்டோட அட்ரஸ். அது எம்பசி டெக் ஜோன், அடுத்து இன்டர்நேஷனல் டெக் பார்க். அங்கே ஒரு ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பார்சல் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸும் வரப்போகுது. அங்கே ஒரு கண்டெய்னர் கிரெயின் நீங்கள் பார்க்க முடியும். கண்டெய்னர் சாரி, ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் இருக்குல்லையே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஐரேஸ் தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குரோம்பேட்லேயே உங்களுக்கு இந்த பக்கம் அப்படியே வந்துடுங்களா, இதையும் காமிச்சிடணும். வா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வர வழி ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் இருக்குங்க. 24 ஃபீட் ரோட். டக்குன்னு திருமதின்ற மாதிரி 2 பேர் எஸ்கேப் போயிட்டாங்க. இந்த பக்கமும் உங்களுக்கு வீடுகள் இருக்கும். லோன்லியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் வீடுகளும் இருக்குது. உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கும்போது குரோம்பேட்ல இப்படி ஒரு இடம் இருக்கா, நான் பார்க்காமலே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் செட் பேக்கை பற்றி சொல்லிட்டு அப்படி. ஸோ சுற்றி உங்களுக்கு 2 ஃபீட் செட் பேக்ஸ் வந்துடும். ஸோ காம்பவுண்ட் வால் இல்லாமல் உங்களுக்கு 2 ஃபீட் செட் பேக். காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்தோம். காம்பவுண்ட் வாலும் வந்துடும். காம்பவுண்ட் வால் இல்லாமல் உள்ள உங்களுக்கு 2 ஃபீட் செட் பேக் இருக்கும். ஸோ எல்லாரும் காம்பவுண்ட் வாலோட சேர்த்து 2 ஃபீட் சொல்லுவாங்க. நான் காம்பவுண்ட் வாலோட சேர்த்தா 2.6 உங்களுக்கு செட் பேக் வரும். ஓகே ப்ரோ, வாங்க போகலாம். ஸோ மெயின் டோர்ஸ் உங்களுக்கு டீக்குட் டோர்ஸ் வந்துடும். ஓகே. மெயின் டோரை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஸோ மெயின் டோர் உங்களுக்கு டீக்குட் டோர்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ சேஃப்டி கிரில்லுமே பார்த்தீங்கன்னா வந்து உட் வித் கிரில்ல தான் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ உள்ள என்ட்ரானோடனே ஹால் உங்களுக்கு ஆக்சுவலாக உள்ளே வந்த உடனே இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிராண்டான ஃபீல் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் நல்ல வைடரான சைஸில் இருந்தது. இன்னொன்று உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஐசீலிங் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். அப்படியே வாங்க, ஐசீலிங் காமிச்சிருங்க. சென்டரில் வந்து நீங்கள் ஒரு பெரிய கேன்லர் கூட வச்சுக்கலாம். இந்த ஹாலோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 15.4 அடி. அதாவது இங்கே வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து தனியாக டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டைனிங்கோட சைஸ் 12க்கு 10. ஆக்சுவலாக சைஸ் எல்லாமே நான் பொதுவாக ஒன்றுத்தையும் நான் வந்து கரெக்டாக பார்த்து பிளான் அப்படியே மனப்பாடம் வச்சுட்டு சொல்லுவேன். ஏன்னா பிளான் நம்மளுக்கு பார்த்தோன்னே மண்டையில் ஏறிடும். சின்னலேருந்து 7th 6th நம்ம பிளான்ஸ் போடுறோம் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி வேலைகள் கொடுக்காம ஈஸியாக பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே சொல்லுங்க ப்ரோ, டைல்ஸ் பற்றி சொல்லுங்க. மெட்டீரியல் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜாரியா டைல்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எல்லாமே 4x2 சைஸ் தான் உங்களுக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டில். அண்ட் மேஜராக வந்து இங்கே நம்ம ஹை சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 4 BHKல இந்த ஏரியாவை நம்ம பெட்ரூமாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு உள்ள என்ட்ரானோடனே எனக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கணுன்ற ஒரு பாயிண்ட்காக நம்ம இந்த ஹை சீலிங் கான்செப்ட் போயிருந்தோம். ஓகே. ஸோ டிவி யூனிட், ஸோ இங்கே ஒரு பெரிய வால் ஆர்ட் கூட அவங்க ப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு நல்லா இருக்குமே. ஸோ நம்ம அந்த இன்டீரியர்ஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த மேட்சை இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான். அண்ட் சேம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் உங்களுக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுமே உங்களுக்கு அரௌண்ட் 13/7 வந்துடும். எல் டைப் லாஃப்ட் வித் கபோர்ட்ஸு. ஸோ இன்னும் டைல்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணோம். ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்போக்குள்ளே வீடியோ போட்டுறணுன்றதுக்காக. ஓகே. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ வராங்க அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க இல்லையா? கஸ்டமைஸ் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடு புக் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தால சைட் விசிட் வரும்போது கிளைண்ட்ஸே பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய விஷக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி ப்ரோ, வாங்க அடுத்து காட்டுங்க. இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னல் தானே? இன்டீரியர் ஒர்க்ஸ் அடிஷ்னல். ஸோ ஏன்னா நம்ம வந்து இன்டீரியர்ஸ் ரொம்ப காஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆமாம், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல், கலர் காம்பினேஷன், அதோட ஃபினிஷ் எல்லாத்த பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் ஒரே லுக்கை 3 லட்ச ரூபாய்க்கும் கொண்டு வரலாம், 10 லட்ச ரூபாய்க்கும் கொண்டு வரலாம். கண்டிப்பாக அதோட லைஃப் ஸ்பேனை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது, ஃபினிஷை பொறுத்து இருக்குது. அதனால தான் நான் அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, அதை சொல்லியே நான் சொல்லுவேன். பட்ஜெட், மெட்டீரியல், உங்களோட ஃபினிஷ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வசந்த் எனக்கு அவங்க 7 லட்ச ரூபா கோட் கொடுத்துருக்காங்க இன்டீரியருக்கு, ஆனால் எனக்கு இன்னொருத்தர் வந்து 3 லட்ச ரூபாய்க்கே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவீங்க. காரணம் அதோட மெட்டீரியல் வேறையாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது மறுபடியும் அந்த 8 லட்ச ரூபா கோட் கொடுத்தாலே அவருக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் கேட்பீங்க. அப்போ கோட் என்ன இருக்கும், 12 லட்சமா 10 லட்சமா இருக்கும். அது நிறைய இடத்துல அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது.
ஆனால் வந்து உங்களுக்கு ஏமாத்தாமல் பண்ணுறாங்கன்னு கிடையாது, நல்லா விசாரித்து இந்த மாதிரி சொல்ல வேண்டியதான் என்னோட கடமை, விசாரித்து முடிவிடுங்க. வாங்க ப்ரோ அடுத்து ப்ரோ. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, காமன் டாய்லெட் வால் டைல்ஸ் 10 feet வரைக்கும் டைல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதோட டோர்ஸ் என்ன வரும்? ஃபிட்டிங்ஸ் டோர்ஸ் எல்லாமே WPC டோர்ஸ் தான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக தான் நான் செலக்ட் பண்ணி போட்டுருக்கோம். இதுவுமே கஜாரியா டைல் தான் உங்களுக்கு 10 feet வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இப்போ வாங்க போகிற வில்லாஸ்க்கு கஸ்டமைசபிள் டைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுக்கு. ஓகே, ஃபிட்டிங்ஸ் என்னென்ன பிளான் ஸோ பண்ணிருக்கீங்க? ஜாக்வார் அண்ட் பேரிவேர் ரெண்டுத்தையும் கிளப்பிங் பண்ணி பண்ணுறோம். சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ்க்கு சேர்த்து கிளப்பிங் பண்ணுறோம். டோர்ஸ் ப்ரோ? டோர்ஸ் WPC டோர்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு இப்போ டோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் டோர்ஸ் வந்துடும். மெயின் டோர் டீக்வுட் டோர். அதோடைய சேஃப்டி டோருமே வந்து டீக்வுட் ப்ளஸ் கிரில்லோட பிளேஸ். ஓகே வாங்க. இது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 13 அடிக்கு 11 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் தான் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம், இந்த விண்டோஸ்க்கு கிரில் வரும் இல்லை? விண்டோஸ் கிரில் வந்துடும். அண்ட் விண்டோஸில் நான் உங்களுக்கு நெட்லானோட பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 3 track விண்டோஸ் தான் உங்களுக்கு. கிரில்ஸ் இன்னும் பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸ்விட்சஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LNT ஸ்விட்சஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே வந்து கலர் வேரியேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். LNT ஸ்விட்சஸ் அண்ட் பிரேக்கர்ஸ் எல்லாமே LNT தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வயர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்பிட் வயர்ஸ் பிளேஸ் பண்ணிடுறோம். அண்ட் இந்த ஸ்டார் கேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரானைட் பிளேஸ் பண்ணி கொடுத்துறோம். ஹேண்டில் SS ஹேண்டில். ஓகே, ஸோ இங்கே வந்தோடனே 2 விண்டோஸு, ஒரு இன்ஃபார்மல் லிவிங் ஏரியா மாதிரி இது உங்களுக்கு. அதோட கிரில் தான் சொன்னாங்க. உங்களுக்கு கிரில் வந்து இங்கே போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இங்கேருந்து உங்களுக்கு ஐசிலிங் கீழே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் உங்களுக்கு சேம் கிளாஸில் பிளேஸ் பண்ணி கொடுத்துறோம். SS வித் கிளாஸ். ஓகே. ஸோ இங்கே சாண்ட்லியர் போட்டால் ஒரு பிரமாண்டமாக இருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸில். கண்டிப்பாக. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் நம்பர் 1. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இதான் லைக் வீடியோவில் செகண்ட் பெட்ரூம். வீடியோவில் செகண்ட் ரூம். ஓகே. ஸோ இதோட சைஸ் அரௌண்ட் 16/13.8. ஒரு பெரிய லாஃப்ட் வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் மாதிரி இருக்குது. இல்லை, ரொம்ப ரோட் சைட்லேயும் இருக்கிறதுனால வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ காட் போட்டு ரூம் ஆக்சஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இந்த ரூம் பிளான் புரியுது. வித் அட்டாச் டாய்லெட்டு. அதுலேயும் வந்து 10 feet டைல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கிளாசி ஃபினிஷ் டைல்ஸு. ஆமாம். ஓகே, கீழே வந்து மேட்டுன்னு நினைக்கிறேன். கீழே மேட்டு. இங்கே வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் என்ன டோர்? இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ டீக்வுட்டில் தான் வந்துடும். ஓகே. ஸோ கீழே ஃப்ரேம்ஸ் இருக்குது, இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. அண்ட் இந்த டைலுமே சும்மா மொராக்கான் ஸ்டைலை ரெசம்பிள் பண்ணுறதுக்காக இந்த டைலை நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கே கிளாஸ் வித் SSலாம் உங்களுக்கு ஹேண்டில் வந்துடும். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவை எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியுமோ அந்த யூஸ் பண்ணதோடு சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் மாடர்ன் டிசைனும் காமிக்கணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். ஐசிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா இது 4 BHKவே எடுத்துக்கலாம். மற்றபடி பெட்ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது, நீங்கள் பார்த்துருக்க முடியும். உங்களுக்கு அந்த பால்கனி கூட ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பேக் சைடில் இருக்கிற 3rd பெட்ரூம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 11 அடிக்கு 13 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்கிற பெட்ரூம். லாஃப்ட் இருக்குது உங்களுக்கு. ஒன் சைடு UPVC விண்டோ, கிரில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. கொசோலையோடு இருக்கக்கூடிய விண்டோ தான். இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வாஷ் பேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம் அட்டாச் பாத் இருக்குது. ஆக்சுவலாக இந்த அட்டாச் பாத்தோட டைல்ஸ் கலர் காம்பினேஷன், நான் இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீட்டில் பார்க்குறேன். உங்களுக்கு ஒன் சைட் மேட் ஃபினிஷில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் தான் மாட்டுவோன்னு சொன்னாங்க. இன்னும் என்னோட தம்பி வசந்த் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஜாகுவார் அண்ட் பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் பண்ணி போடுறாங்க. ஹேங்கர் ரூம் இதுதான் உள்ள உங்களுக்கு ஃபிச்சர்ஸ் எல்லாமே. ஸ்விட்சஸ் வந்து LNT, பட் இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். டெரஸில் வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் இருக்குது. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரேட்டை சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது 1,65 lakhs. ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம். இன்டீரியர் நம்மளுக்கு வேணும்னா இன்டீரியர் நம்மளுக்கு வேணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட் இருக்குது. லைக் அதான் நம்ம இன்டீரியர்ஸ் இருக்கிற 3 செக்மெண்ட்டாக வச்சிருக்கோம். இல்லை கஸ்டமைசபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆப்ஷன் வேணாலும் அதுவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மகிட்ட வாக் த்ரூ ரெஃபரன்ஸும் இருக்குது. ஓகே. எனக்கு பெட்ரூம்ஸில் லாஃப்ட் இல்லையே, அது இன்டீரியர் பண்ணால் தான் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? நான் கேட்டுட்டேன். கிளைண்ட்ஸ்க்கு வேணும்னா நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நான் ஏன் அந்த கபோர்ட்ஸ் வைக்கல அப்படின்னா, ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஸ்லைடர்ஸ் வாக்கின் வார்ட்ரோப் அந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில கிளைண்ட்ஸ் கபோர்ட் வேணுன்றாங்க. நான் ஒரு சில கிளைண்ட்ஸ் கபோர்ட் வேணும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து அது உண்மை தான். தௌசி பின்னாடி போகும்போது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த கபோர்ட் பண்ணுறாங்க இல்லையா, கபோர்ட் கட்டினதுக்கு அப்புறம் இடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக கட்டியிருப்போம், அதை வந்து இடிப்பாங்க. எனக்கு ஏன்னா இன்டீரியர் இங்கே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு கட்டி கொடுக்குறனாலும் கட்டி கொடுக்குறாங்க, வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து சைட் விசிட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வரும்போது
வசந்த் பேர் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். போகிற போக்கு பார்த்தா எக்ஸ்போ வரைக்கும் வீடியோ இருக்காது போல். எக்ஸ்போக்குள்ளே நான் அந்த வீடியோ போட்டுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போக்கு வாங்க. ஆகஸ்ட் 15-16 நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடைபெற போது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டால் நம்பர் 15 ஃப்ரீடம் ஹோம்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 35க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் இருக்காங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக நான் ஸோ எல்லா பில்டர்ஸுமே கண்டிப்பாக வசந்த்காக உங்களுக்கு ஆஃபர்ஸ் தான் கிராப் பண்ணியிருக்காரு. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், லைக் அப்பார்ட்மெண்ட்ஸ், லேண்ட்ஸ், வில்லாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்கள் ப்ராப்பர்ட்டியும் பாருங்கள். அண்ட் நீங்கள் பிளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்கனாலும் வந்து எக்ஸ்போவில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பாய். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பை.